ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் பைபிள் எடுத்து ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். எல்லாரும் சேர்ந்து ஒரு டைம் வாசிங்க. உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜெபம். என்னை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஏசப்பா, நீர் இந்த வார்த்தையை கொண்டு ராஜா, நீர் என்ன பேச சித்தம் உள்ளவராய் இருக்கிறீரோ அதை நீர் பேச போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கீங்க உம்முடைய வார்த்தை எங்கே போனாலும் ஏசப்பா வெறுமையாய் திரும்பாது என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ராஜா. அதை போல ஏசப்பா, உன் வார்த்தை என்ன செய்வதோ அதை செய்து முடிக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. நீங்களே ஏசுப்பா ஆரம்பத்திலேருந்து முடிவு வரை பாதுகாத்து வழி நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசு கிறிஸ்துவ மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வார்த்தை யாருக்கு பேசுனதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? இந்த வசனம் யாருக்கு சொன்னதுன்னு தெரியுமா? போவாஸ் ரூத்துக்கு பேசின ஒரு அருமையான வார்த்தை தான் இந்த வசனம். ஏன் எதற்காக பைபிளில் வசனங்கள் எழுதப்பட்டிருக்குன்னா, ஆவியானவரால் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, வசனங்கள் எல்லாமே எழுதப்பட்டு இருக்கிறது. அது எதற்காக எழுதப்பட்டிருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? எதற்காக வசனங்கள் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. வசனம் எதற்காக எழுதப்பட்டிருக்குன்னா, நமக்காக தான் என்ன பண்ணிருக்கு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்குன்னா, வார்த்தையினால் நம் பலனடையவும், வார்த்தையினால் நம்ம புதுப்பிக்கப்படவும், வார்த்தையினால் நம்ம உருவாக்கப்படவும், வார்த்தையினால் நம்ம தேற்றப்படவும், வார்த்தையினால் நம் நடத்தப்படவும், வார்த்தையினால் எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்வதற்காக தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த வார்த்தையை நமக்காக அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. எத்தனை பேரால சொல்ல முடியும் ரூத்தோட வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கைன்னு? யாராலெல்லாம் தைரியமாக கை தூக்கி சொல்ல முடியும்? ஏன் உங்கள் லைஃப்லலாம் கஷ்டமே வந்ததே இல்லையா? யாரால தைரியமாக ரூத்தோட வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தைரியமாக கை தூக்கி சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாருமே இந்த இடத்துல நம்ம உக்காந்துருக்கோம். ரூத்தை பற்றி சொல்லணும்னா, அவள் ஒரு மோவாபிய ஒரு ஸ்திரீ. மோவாவை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவங்களோட 10ஆம் தலைமுறை மட்டும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரூத் எப்படிப்பட்டவளாக இருக்கிறா அப்படின்னா, அவளுடைய தலையின் மேலே அவள் பாவத்தை சுமந்து கொண்ட ஒரு பெண்ணாக தான் என்ன பண்ணுறா, அவள் இருக்கிறா. ஆனாலும் அவ எந்த இடத்துக்குங்க வரா, அவ எங்க வந்திருக்கா அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அவர் என்ன பண்ணிருக்கா, வந்திருக்கா. அவ எப்படி வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பொண்ணாலையும் என்ன பண்ண முடியாது, அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, அந்த செயலை செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல அவ என்ன பண்றா, அவங்க மாமியாராகிய நகோமி அவ என்ன பண்றாளா, விடாமல் பற்றி கொண்டு அவளோட வாழ்க்கையில இருக்கிறாளா. அவ அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றா, நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், நீ எங்க போனாலும் நானும் அங்க வருவேன், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அவ விடாமல் என்ன பண்ணாலாம், நகோமியை பற்றி கொண்டு இருந்தாளாம். அப்ப அவ செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவருக்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டாரு, போவாச குறிச்சு வச்சுட்டாரு. அந்த சுச்சுவேஷனால் தான் என்ன பண்ணுது, அவளோட வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ எப்படி வந்திருப்பா அப்படின்னா, ரூத் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் எடுத்து வாசிங்களேன். மோவாபிய ஸ்திரீயானிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அப்ப அவ என்ன சொல்றா, யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ நான் அங்க போய் என்ன பண்றேன், கதிர்களை பொறுக்கி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ரூத் ஒரு பாவமான இதுல இருந்து தான் வந்தா. அப்ப அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, தயவு இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், உள்ள போக முடியும்ன்றது அவளுக்கு என்ன பண்றது நல்லாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அவங்க மாமியார்கிட்ட என்ன சொல்ல போறா,
யாரோட கண்களில் எனக்கு தயவு கிடைக்குதோ நான் அங்க போய் என்ன பண்றேன், கதிர் பொறுக்கி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த இடத்துல எத்தனையோ வயல்கள் இருந்திருக்கும். ஆமா தானே? ஏன் அவ ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த போவாஸோட வயலுக்கு அவ போகணும்? ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்த முன்குறிச்சு அவளுக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருந்ததுனாலதான் அவர் என்ன பண்றா, போவாஸோட வயல் நிலத்துக்கு அவர் கதிர் பொறுக்க அவ போயிருக்கா. அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உக்காந்துருக்கோம் அப்படின்னா, நீதியின் சூரியனின் நிழல்ல சட்டையின் கீழ் நம்ம அடைக்கலமா வந்ததுனாலதான் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு நம்ம இங்க உக்காந்துருக்கோம். எதனால அப்படின்னா, அவருடைய கண்களில நமக்கு கிருபை கிடைச்சதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், இங்க நம்ம உட்கார்ந்துருக்கோம். அப்படி நினைப்பவர்கள் மட்டும் இந்த பாட்டை பாடலாம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 மருமகள் என்ன பண்றாங்க, இருக்காங்க. ஒருத்தவளோட பேரு ஒருபால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 பேருமே கணவனை இழந்துதான் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அப்ப மாமியார் சொல்றாங்க, நீ என்னை விட்டு போயிடு, உனக்கு இன்னொரு லைஃபை நீ சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒருபால் என்ன பண்றா அப்படின்னா, மாமியாரை முத்தம் செய்து விட்டு என்ன பண்றாரா, அவளை விட்டு போயிடுறா. ஆனா ரூத் மட்டும் என்ன பண்றான்னா, அவளுக்கு எது நல்லதுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ சொல்றா, நான் ஒரு சட்டையின் கீழ் அவ வந்ததுனாலதான் என்ன பண்ணிருக்கு, அவளுடைய சரித்திரத்தை என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. ஒருபாலோட நிலைமை என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அவளுக்கு இன்னொரு லைஃப் கிடைச்சதா, அவளோட நிலைமை என்னன்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா ரூத்தோட வாழ்க்கை என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா, ஒரு சரித்திரமாக என்ன பண்ணப்பட்டுச்சு, எழுதப்பட்டுச்சு. இன்னைக்கு நம்ம ஃபீல் பண்ணலாம், நம்மள எதுக்குமே உதவாதவள், எதற்குமே உதவாதவன், நீ உன்னோட வாழ்க்கையில நீ வாழ்ந்து என்ன பண்ண போற, உன் வாழ்க்கையில நீ வாழ்ந்து என்ன செஞ்சிட்ட அப்படின்னு கேட்கலாம். நிறைய வார்த்தைகள், நிறைய வேதனைகள், நிறைய நம்மளை பத்தி என்ன பண்ணலாம், பரியாசம் பேசலாம். இருந்தாலும் எல்லா வார்த்தைகளின் மத்தியில தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு நம்ம வேதனையோடு இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், உட்காந்துருக்கோம். இருந்தாலும் உங்களை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறாரு, உங்களை கிருபையினால் வரவழைத்தது உண்டானால் உங்கள் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை தேவன் சம்பூரணமாய் என்ன பண்ணுவாரு, மாற்றி தர தேவனா இருக்கிறாரு. இதுல நம்ம 2 காரியத்தை பார்க்க போறோம். முதலாவது காரியம் அப்படி என்ன அப்படின்னா, ரூத் சட்டையின் கீழ் வந்ததுனால அவளுக்கு முதல்ல என்னங்க கிடைச்சது, அவளுக்கு முதல்ல தேவன் பாதுகாப்பை என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அவ ஏதோ ஒரு சூழ்நிலை சாப்பாடுக்காக தான் என்ன பண்ணா, அந்த வயலுக்கு போனா, ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் அவ போனா. அவர் நினைத்ததை விட ஆண்டவர் அவளை நிறைவா என்ன பண்ணாரு, ஒரு பலனை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தாரு. நம்ம யோசிச்சு பார்க்கலாம், சில காரியங்கள் நம்ம லைஃப்ல நடக்குதுன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்ச நாட்கள் என்ன பண்ணு நம்ம லைஃப்ல உண்டு. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆச்சரியமாய் நம்மளே வியக்கத்தக்கதாக அதை என்ன பண்ணியிருப்பாரு. ஆண்டவர் சில பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, கொடுத்து அனுப்பிடுவாரு. சில பேர் கேட்குறோம் அப்படின்னா வெயிட் பண்ண வைப்பாரு. ஏன் அப்படின்னா அவர் வெயிட் பண்ண வைக்கிறாரு அப்படின்னா நம்ம கேட்கறத விட அவர் என்ன பண்றாரு, அதிகமாய் நிறைவாய் தருவதுக்காக தான் நம்மள என்ன பண்றாரு, வெயிட் பண்ண வைக்கிறாரு. அதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். அப்ப ரூத்தை கேட்டா சொல்லுவா, நான் சட்டையின் கீழே எதுக்காக வந்தேன் அப்படின்னா பாதுகாப்புக்காக வந்தேன்னு தான் அவன் என்ன பண்ணுவா, சொல்லுவா. ஆனா தேவன் சொல்றாரு, அடைக்கலமாய் வந்த உனக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, நான் என்ன பண்ணுவேன்,
நிறைவான பலனையும் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நீ என்னென்னலாம் கேட்குறியோ அதற்கு மேலாகவே நான் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவதா என்ன சொல்றாரு அப்படின்னா, ரூத் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்களேன். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். இப்ப அவ என்ன, ரெண்டாவதா அவளோட லைஃப்ல அவளுக்கு என்ன தேவை, ஆறுதல் தேவை. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அவளுக்கு ரெண்டாவதா ஆறுதலையும் என்ன பண்றாரு, கொடுக்கறாரு. நம்ம யோசிக்கலாம், நம்ம ஆறுதல் இல்லாம எந்தெந்த சூழ்நிலையில இருப்போம் அப்படின்னா, அப்ப ரூத்தோட லைஃப்ல அவ கணவனை இழந்து எல்லாவற்றையும் இழந்து அவ என்ன பண்றா, அவ தனியாளா அந்த இடத்துல நிக்கிறா. ஒரு பெண்களுக்கு தான் என்ன பண்ண தெரியும், ஒரு கணவன் இல்லை அப்படின்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பெண்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ண தெரியும். அவங்க எப்படி அந்த சுச்சுவேஷன்ல கடந்து அந்த வாழ்க்கையை அவங்க ரன் பண்ணி பிள்ளைங்களுக்காக அவங்க எப்படி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கணவன் இல்லாத பெண்களுக்கு தான் என்ன பண்ண தெரியும். அப்ப அந்த இடத்துல ரூத்துக்கு ஆறுதல் இல்லாம என்ன பண்றா, அந்த இடத்துல இருக்கிறா. அப்ப அந்த வயல்ல அவ கதிர் பொறுக்கி கொண்டு இருக்கலாம். ஆனா யாராச்சும் அவள்கிட்ட பேசியிருப்பாங்களா, ஒருத்தவங்க கூட என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, பேசியிருக்க மாட்டாங்க. அப்ப அவளுக்கு தேவையா இருந்தது ஆறுதலான ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணப்பட்டுச்சு, அவளுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்ப தேவன் அந்த இடத்துல போவாஸ் சொல்றாரு, ஆறுதல் செய்தவனுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க பச்சைமாய் பேசுறது தான் என்னது, ஆறுதல் செய்ததுக்கான ஒரு அடையாளமே. இப்ப ஏசாயா 25:8 பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, எல்லா முகத்தில் உள்ள கண்ணீர்களையும் நான் துடைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மனுஷங்கள்லாம் நம்ம இருக்கோம், 10 பேருக்கு 10 விதமான சூழ்நிலைகள் இருக்கும், 10 விதமான பிரச்சனை இருக்கும். எல்லாராலையும் எல்லாரோட கண்ணீரையும் துடைச்சிட முடியுமா? முடியாது. ஒருத்தவங்க கணவன் இல்லாம இருப்பாங்க, சில பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாம இருப்பாங்க, சில பேர் கடன்ல இருப்பாங்க, சில பேர் என்னால் கைவிடப்பட்டுட்டேனே அப்படின்ற சூழ்நிலைகளில் இருப்பாங்க. ஒருவேளை கடன் பட்டிருந்தாங்கன்னா நம்மள்கிட்ட பணம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்து ஒருத்தவங்களோட கண்ணீரை நம்மளால என்ன பண்ண முடியும், துடைக்க முடியும். ஆனால் மிச்சம் இருக்கிற 9 பேரோட கண்ணீரை நம்மளால என்ன பண்ண முடியாது, துடைக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருக்கிற நம்மளை பார்த்து தான் தேவன் சொல்றாரு, எந்த மனிதனாலையும் எல்லாரோட கண்ணீரையும் துடைக்க முடியாது. ஆனால் நம்ம இன்னைக்கு எந்த இடத்துலங்க இருக்கோம், எங்க இருக்கோம், அவருடைய செட்டகின் கீழே நம்ம என்ன பண்ணிருக்கோம், இருக்கிறோம். அப்படி இருக்கிற நம்மளுடைய கண்ணீரை அவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, அவர் துடைக்க அவர் ஒரு பரம போவாசாய் நம்மளை என்ன பண்றாரு, வழிநடத்தி கொண்டு இருக்கிறாரு. அப்ப நம்ம சில டைம்ல யோசிப்போம், நம்முடைய எல்லா பிரச்சனையுக்கும் அவர்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனா சொல்யூஷன் இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம கிட்ட பச்சைமாய் பேசி கொண்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மனுஷன் எப்பொழுது ஆறுதல் அற்றவனா இருக்கிறான்னு தெரியுமா? இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஆறுதல் இல்லாதவனா எப்ப ஆகுறான்னு தெரியுமா? அவனை விசாரிக்க யாரும் இல்லாத சூழ்நிலையில தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆறுதல் அற்றவங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள வேதனை பெருகும்போது அவங்க ஒரு காசோ பணமோ எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆறுதலான ஒரு வார்த்தை நமக்காக இருக்கான்னு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, யோசிச்சு பார்ப்பாங்க. அப்ப ரூத் வயல் நிலத்துல வர்றா, கீழே கிடக்கிறத எல்லாத்தையும் அவ என்ன பண்றா, பொறுக்கி கொண்டு இருக்கா. ஒருத்தர் கூட அவரை என்ன பண்ணல, விசாரிக்கல. ஆனா அவ வந்தது எங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவ எங்க வந்திருக்கா, போவாஸோட வயல் நிலத்துக்கு வந்திருக்கா, தயவுனாலதான் உள்ள வந்திருக்கா அப்படின்றத அவளுக்கு என்ன பண்ண தெரியும், நல்லாவே தெரியும். அப்ப இந்த வேலையில நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்தது உண்மையானால், நம்ம தயவு உண்மையானால், நம்மளை விசாரிக்கிற போவாஸ் நிச்சயமாய் நம்மளை தேடி என்ன பண்ணுவாரு, வருவார். நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? அதான் எரேமியா 30:17 சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி தள்ளுண்டவள் என்ற பெயரிட்டபடியால்
உனக்கு ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்போ ஒன்று மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேண்டிய ஆறுதல் கிடைக்கும் போது அந்த என் காயத்துக்கு மருந்தா மட்டும் இருக்காது, அது நமக்கு ஆரோக்கியம் வர பண்றதாவும் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் என்ன பண்ணுவாரு, மாற்றுவாரு. ஆனா மனுஷன் சொல்ல ஆறுதல் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு இழப்பு வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி விடு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தேவன் அப்படி சொல்றவர் அல்ல. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உனக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுவேன், தருவேன். ஆறுதலான காயத்துக்கு மருந்து மட்டுமல்ல, நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அது உனக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லை, மங்கி எரிகிற உன்னை நம்பிக்கையை என்ன பண்ணுவாராம், மறுபடியும் பிரகாசிக்கிறதாய் அவர் என்ன பண்ணுவார், மாற்றுகிறவராக இருக்கிறாரு. பல நேரங்களில் நமக்கு உண்டான வேதனையில் வேண்டப்பட்டவர்களால் கூட என்ன பண்ண முடியாது, நமக்கு ஆறுதல் சொல்ல முடியவே முடியாது. யோபோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவனோட வெல்த்தையும் அவனோட ஹெல்த்தையும் அவன் என்ன பண்ணான், டோட்டலாக அவன் இழந்துட்டான். அப்போது அவன் கதறி அழுது கொண்டு இருக்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, அவளை பார்க்குறாங்க, அழுகுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் யோபுக்கு அந்த இடத்துல தேவையானது என்னவா இருந்துச்சு, ஆறுதல் தான் இருந்துச்சு. அப்போ அவங்க நண்பர்களால் கூட அவனுக்கு என்ன பண்ண முடியல, ஆறுதல் சொல்ல முடியல. அவங்க ஆறுதல் சொல்றாங்க, ஆனா அந்த ஆறுதல் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னு தெரியுமா? அவனை இன்னும் வேதனைப்படுத்துற ஆறுதலா தான் அவனுக்கு இருந்துச்சு. சில பேர் ஆறுதல் சொல்லாததுக்கான காரணம் ஒன்று மறக்கிறது, இன்னொன்று அவங்கள்ட்ட வார்த்தையே இல்லாததுனால தான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அழுதாங்களே தவிர அவங்களால என்ன பண்ண முடியல, ஆறுதல் சொல்ல முடியல. அப்போ சட்டையின் கீழே நமக்கு என்ன உண்டு, நிச்சயமா ஆறுதலை ஆண்டவர் என்ன பண்றாரு, ரெடியா நமக்காக வச்சிருக்கிறாரு. அதை பெற நமக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம தான் என்ன பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா, அவங்க ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம உடனே போய் பேசிடுவோமா? நிறைய பேர் பண்ணுற தப்பே என்னது, நம்ம ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம உடனே போய் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்களோட சுச்சுவேஷன் என்ன, அவங்களோட சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசணும். அப்போ பேதுரு அவர் கடலில் அந்த நடந்து வரும்போது முழுகி போயிடுவார். அப்போ ஆண்டவர் ஏன் என்னை சந்தேகப்பட்டேன்னு சொல்லி கேட்பாரு. அந்த இடத்துல ஆண்டவர் வெறும் வார்த்தையினால மட்டும் சொல்லியிருப்பாரா? ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல வார்த்தையினால சொல்லியிருந்தாரு அப்படின்னா அவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த இடத்துல மூழ்கி போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவனுடைய கைகளை பிடிச்சிதான் அவருக்கு என்ன சொன்னார், அவனை தூக்கி விட்டாரு. அப்போ நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருன்னா, எந்த சூழ்நிலைகளிலும் இரக்கத்தின் கரங்களை நீட்டி நம்மளை என்ன பண்ணுறாரு, தூக்குறவராக இருக்கிறாரு. அப்போ நானே ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, அனுதினமும் நம்ம லைஃப்பில் அதை டெய்லி அதை நிரூபிச்சுட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தான் என்ன பண்ண மாட்டோம், அதை புரிஞ்சுக்க மாட்டோம். அப்போ இதில் ஒரே ஒரு விஷயந்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. போவாஸ் ரூத்தை விசாரித்து அவளோடு பச்சமாய் பேசினது நிமித்தமாய் அவருடைய தயவு அவளுடைய வேதனையை என்ன பண்ணுச்சான், மறக்க பண்ணுச்சான். அப்போ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா புரியும். ரூத் கதிரை பொறுக்கி கொண்டு இருக்கிறா. அப்போ ரூத் போவாஸை என்ன பண்ணல, தேடி போகல. போவாஸ் தான் என்ன பண்ணாரு, ரூத்தை தேடி பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு அனுதினமும் அவரோட வேதத்தை நம்ம வாசிக்கிறோம், படிக்கிறோம், தியானிக்கிறோம். இருந்தாலும் அந்த வார்த்தையை பொறுக்கி கொள்ளுகிறதுக்கான நம்மளோட மனசை நம்ம விட்டு கொடுக்குறோமா? இல்லை, விட்டு கொடுக்கறதே நம்ம கிடையாது. முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரூத் எங்கே இருக்கா? முதல் அதிகாரத்தில் ரூத் எங்கே இருக்கா? முதல் அதிகாரத்தில் அவள் மோவாப்பில் இருக்கா. ரெண்டாவது அதிகாரத்தில் போவாஸோட வயல் நிலத்தில் இருக்கா. மூணாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பாதத்தில் இருக்கா. நான்காவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோடு கூட என்ன பண்ணுறா, பச்சமாய் பேசி கொண்டு இருக்கிறா.
அப்ப நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் பாவத்துல தான் இருந்திருப்போம். ஆண்டவரோட சட்டையின் கீழ் அவர் என்ன பண்ணிருப்பாரு, நம்மளை கொண்டு வந்திருப்பாரு. மூணாவதா அவருடைய பாதத்துல நம்மளை அமர செய்திருப்பாரு. நான்காவதா நம்மளை என்ன பண்றாரு, நெருக்கமாய் நம்மோடு இந்நேரம் வரைக்கும் அவர் என்ன பண்றாரு, பச்சமாய் பேசி கொண்டிருக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம ஏஞ்சி நிற்கலாம். ஒரு விஷயம் நீங்க கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுறாரு. அன்னைக்கு வேதனையினால் அழுதவளை தயவினால் ஆச்சரியப்படுத்தினான் போவாஸ். சூழ்நிலையை நினைத்து அழுதவளை சட்டையின் கீழ் கொண்டு வந்து தயவினால் வார்த்தையினால் ஆச்சரியப்படுத்தினவர் கர்த்தர். அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்து கொண்டு வராரு. அமைதியா இருக்காதீங்க. இந்த வேலையில ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க. நம்ம எத்தனையோ சூழ்நிலைகள் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், வந்திருப்போம். எல்லாரும் கைவிட்டப்படுற நிலையில தான் நம்ம இந்த இடத்துல வந்து நிற்போம். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பை தருவேன்னு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பேன்னு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுப்பேன்னு தேவன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அது எல்லாவற்றையும் கொடுத்து நீங்க இந்த வேலையில யோசிச்சு பாருங்க. அவரோட பாடுகளை நம்ம சுமந்தோமானால் அவரோட நம்ம என்ன பண்ணுவோம், ஆளுகை செய்வோம். அது ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. நிறைவான பரிசு நீதானையா, உம் நிழல் தானே தாங்கும் சொர்க்கமையா. போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடுவேன், வேறொரு வயல் நான் போவதில்லை. போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. அப்படியே ஒரு விசை கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா, நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பழைய வாழ்க்கையை பார்த்தோன்னா, நம்ம அப்படியே இருந்திருந்தா எத்தனை அவமானங்களை நம்ம சந்திச்சிருப்போம், எத்தனை வேதனைகளை நம்ம கடந்து வந்திருப்போம். எத்தனையோ பேர் நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க, கேவலமாக பேசியிருப்பாங்க. ஏன் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா, அவருடைய சட்டையின் கீழே கொண்டு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்ம மேலே வச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கிறாரு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.